ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் டாபி டெக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நீண்ட நாள்களுக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்டுங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள்லாம் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஒருவேளை நம்மளால் காதில் கேட்க முடியாமல் இருக்கும், இல்லை நம்ம சைலண்டாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவை தக்காளி சேர்க்காம தான் அது செய்வாங்க. நான் தக்காளி ஒண்ணே ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். டெக்ஸ்ட் வராமல் நல்லா இருக்கும். வதக்கி விட்டுருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வராமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை படித்து பார்த்துட்டு அதை செய்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளே இந்த எண்ணெயிலே தக்காளி நல்லா டச் பண்ணுங்க. ஸ்க்ரீனை டச் பண்ணீங்கன்னா அப்படின்னா மேலே செட்டிங்லாம் வரும். இந்த செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த சிசி அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. அந்த பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி இங்கே வெந்துடணும். நிறையா வரும். நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த இப்போ வீடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அது வந்து டெக்ஸ்டாக நமக்கு வந்து கீழே ரன்னிங்கில் போகணும். இல்லை இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, அகைன் இங்கேருந்து மறுபடியும் ஸ்க்ரீனை டச் பண்ணிவிட்டு இந்த சிசி அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஆன் பண்ணால் உங்களுக்கு டெக்ஸ்ட் கீழே வரும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நான் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. கரைச்சி அவங்க வீடியோக்குள்ளே என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அது வரிசலாக பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் மூலியமாகவே எழுத்துப்பூர்வமாக வரும். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? இல்லை உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்காங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடணுங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். ரொம்ப நீண்ட நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.